வாட் கோஸ் டவுன் கம்ஸ் அப், வாட் கோஸ் அப் கம்ஸ் டவுன், ரெண்டுமே மார்க்கெட்ல எப்போதுமே உண்டு. மீன் ரிவர்சல்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். எல்லாமே இந்த மீனை விட்டு MEAN மீன் அதை விட்டு மேலே ஏறும். நம்ம மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிக்கிறோம் இல்லையா, மீன் மோடு மீடியன், அது ஏறுனுச்சுன்னா திரும்ப மீனுக்கு வரும். அதை விட்டு கீழே ரொம்ப இறங்குனுச்சுன்னா திரும்ப மீனுக்கு வரும். இதுதான் சந்தை. சோ பந்த தூக்கி போட்ட மாதிரி இது இறங்குனது இல்லாஜிக்கலா இறங்கி இருந்தது. நான் அதை ரொம்ப நாளா முதல்ல போன வாரத்துக்கு முந்தின வாரத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐடி செக்டர் அதனுடைய ஒரு ஃபேர் வேல்யூவேஷனை நோக்கி அது திரும்ப வந்துகிட்டு இருக்கதான் நான் பாக்குறேன். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% அந்த செக்டர் ஏறி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எதுவும் கிடையாது. அப்கோர்ஸ் நீங்க ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஜாக்சன் ஹோல் மீட்டிங் நாளைக்கு இதுல அமெரிக்கால US ஃபெட் சந்திப்பு இருக்கு, அதுல ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வரலாமா அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. இது ஒரு கணிசமாக வீழ்ச்சியை சந்தித்த ஒரு செக்டர் இப்போ ஒரு கரெக்ஷன் மோட்ல அப்வர்ட் கரெக்ஷன்ல வந்திருக்கு. அப்படித்தான் பாக்குறேன்.